ஓம் சாந்தி. நான் ஆத்மா. என்னை நானே மிக அதிர்ஷ்டசாலியாக அனுபவம் செய்கிறேன். எனது இரு புருவ மத்தியில் அதிர்ஷ்ட ரேகையானது மிக பிரகாசமாக மற்றும் மிக நீளமானதாக சுயம் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை வரைந்து விட்டார். அவரது அன்பில் மூழ்கிய நான் அனைத்து வித செயல்களையும் மிக ஆனந்தமாக செய்வதினால் எனது அதிர்ஷ்டம் மிக உயர்ந்ததாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அதிர்ஷ்டத்தை எனக்காக உருவாக்கி கொடுத்த அந்த பரம தந்தைக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டே இருக்கிறேன். இறைவனையும் மற்றும் இந்த முழு உலகத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மெல்லிய கயிறாக நீதான் இருக்கிறாய் எனது செல்ல குழந்தையே. நீ மிக மிக அதிர்ஷ்டசாலி ஆவாய். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 28/11/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தை சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டு அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளான உங்களுக்கு பாபா எத்தகைய விஷயத்தை புரிய வைத்திருக்கின்றார், அதை நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும்? பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவீர்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஒரு பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் முழு உலகத்தில் இருக்கும் சகோதரர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள்தான் இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று பெரும்பாலும் ஏன் சொல்லப்படுகிறது? இதுவே ஆத்மா தன்னை பற்றிய அறிமுகத்தை தானே கொடுத்து கொள்கிறது. ஓம் சாந்தி என்று பெரும்பாலும் ஏன் சொல்லப்படுகிறது? இது ஒரு அறிமுகம் கொடுக்கும் வழியாகும். ஆத்மாவின் அறிமுகத்தை ஆத்மாதான் கொடுக்கிறது. ஆத்மாதான் சரீரத்தின் மூலம் பேசுகிறது. ஆத்மா இல்லாமல் சரீரத்தினால் எதையும் செய்ய முடியாது. எனவே இந்த ஆத்மா சிவபாபா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது. நாம் ஆத்மாக்கள் பரமபிதா பரமாத்மாவின் வாரிசுகள் ஆவோம். அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்லுகிறார்கள். குழந்தைகளான உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என்று அழைப்பார் அல்லவா? ஆன்மீக குழந்தைகளே, இந்த உடல் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று ஆன்மீக தந்தை கூறுகிறார். முதலில் ஞானம், பிறகு பக்தி என்று பாபா புரிய வைக்கிறார். முதலில் பக்தி பிறகு ஞானம் என்பது அல்ல. முதலில் ஞானம் பகல், பக்தி இரவு. பிறகு பகல் எப்போது வந்தது? பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படும் போது வருகிறது. இது உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என்று இருக்கிறதல்லவா? இப்போது நீங்கள் ஞானத்தின் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு சத்யுகம் திரேதாயுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தின் பலன் கிடைக்கிறது. பாபா இப்போது ஞானத்தை கொடுக்கின்றார். இதனுடைய ஆஸ்தி சத்யுகத்தில் கிடைக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இப்போது பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஞானத்திலிருந்து விடுபட்டு விஞ்ஞானமாகிய, அதாவது நமது வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் அறிவீர்கள். அதை ஞானம் என்றோ பக்தி என்றோ சொல்ல முடியாது. அதற்கு விஞ்ஞானம் என்று பெயர். ஞானத்தை கடந்து சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள்.
இந்த ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா எங்கே செல்வதற்காக ஞானத்தை கொடுக்கின்றார்? எதிர்கால புதிய உலகத்திற்காக கொடுக்கின்றார். புதிய உலகம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் நிச்சயமாக நமது வீட்டுக்கு செல்வோம். முக்தி தாமத்துக்கு போக வேண்டும். ஆத்மாக்களின் வசிப்பிடம் எதுவோ அங்கே நிச்சயம் செல்வோம் இல்லையா? இந்த புது புது விஷயங்களை நீங்கள் தான் கேட்கிறீர்கள். வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தையாவோம் என்று புரிந்து கொள்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஆன்மீக தந்தை என்பவர் வேண்டும். ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார். அவரே வந்து ஞானத்தை தருகின்றார். பாபா எப்படி வருகிறார் என்பதும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. நானும் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியுள்ளது என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் பாபா கூறுவதைத்தான் கேட்க வேண்டும். பாபாவை தவிர வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது. குழந்தைகள் கேட்டுவிட்டு பிறகு பிற சகோதர ஆத்மாக்களுக்கு கூறுகிறார்கள். ஏதாவது கொஞ்சம் நிச்சயம் கூறுகிறார்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அவரே பதீத பாவனர் ஆவார். புத்தி அங்கே சென்று விடுகிறது. குழந்தைகளுக்கு புரிய வைப்பதால் புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் முதலில் முட்டாளாக இருந்தார்கள். பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் ராவணனின் பிடியில் வந்ததால் என்ன செய்கிறார்கள்? எப்படி சீச்சி என்று ஆகிவிட்டார்கள். மது அருந்துவதால் எப்படி மாறுகிறார்கள்? மது அழுக்கை இன்னும் பரப்புகிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. கல்ப கல்பமாக அடைந்து கொண்டே வந்தீர்கள். ஆகையால் தெய்வீக குணங்களையும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். இங்கேயே அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு அரை கல்பத்திற்கான சுகத்தை சேமித்து கொள்ள வேண்டும். இந்த பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த கண்களுக்கு தென்படுபவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். 2. மாயை மிகவும் பலசாலியாகும். அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிப்பில் வேகமாக முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பாபா கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும். அவரிடம் கேட்டதை பிறருக்கும் சொல்ல வேண்டும். வரதானம். எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை, உள்ளுணர்வு மற்றும் மனோநிலை மூலமாக அனைவருக்கும் அன்பானவராக ஆகக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம். ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும் மிகவும் பிரியமானவர் ஆவார். ஏனெனில் ஃபரிஷ்தா என்பவர் ஓரிருவருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமே சொந்தமானவர் ஆவார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை, உள்ளுணர்வு மற்றும் மனோநிலை உள்ளவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் செய்தியை தரும் வாகனம் ஆவார். ஃபரிஷ்தா என்றாலே டபுள் லைட், இரட்டை ஒளி நிலையில் இருப்பவர்கள். அனைவருடைய உறவையும் ஒரு தந்தையுடன் இணைத்து விடுபவர்கள். தேகம் மற்றும் தேகத்தின் உறவுகளில் இருந்து விலகி இருப்பவர். தன்னையும் பிறரையும் தனது முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தந்தைக்கு சமமாக மாற்றுபவர். அனைவருக்கும் நன்மை செய்கின்ற கல்யாணக்காரி. அத்தகைய ஃபரிஷ்தாவே அனைவருக்கும் பிரியமானவர் ஆவார். ஸ்லோகன். எப்போது உங்களுடைய முகத்தின் மூலம் தந்தையின் செயல்கள் தென்படுமோ அப்பொழுதே முடிவு என்பது ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.